ஒரு பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆவிக்குரிய சபை என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன? அவர்கள் எல்லோரும் ஆவியானவர்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்க்கை நடத்தினால் அவர்கள் ஆவிக்குரிய சபை. எது ஆவிக்குரிய சபை? பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற திருச்சபை மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆவிக்குரிய சபை. நம்ம விசுவாச பிரமாணத்தை சொல்றோம். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். யாருக்கு சொல்கிறார்? பெந்தெகோஸ்தே சபை மக்களுக்கு சொல்கிறாரா? ஆர்சி சபை மக்களுக்கு சொல்கிறாரா? டிஎன்சி சபை மக்களுக்கு சொல்கிறாரா? சிஎஸ்ஐ சபைக்கா? மார்த்தமா சபைக்கா? சிஎம்ஐ சபைக்கா? யாருக்கு சொல்கிறார்? எல்லாருக்கும் சொல்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. அதே நினைச்சுக்க, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் சொல்லல, உலகத்திலே பிறந்து இருக்கிற மனிதர்கள் அனைவரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிவிக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சபை, ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் வாசம் செய்கிறது இருக்கிறார். எல்லோரிடத்திலும் வாசம் செய்கிறார்.